கட்சிக்கு தலைவராக இருக்கும் விஜய் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் மேற்கொண்ட பிரச்சாரத்துக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியது. இதை சுட்டிக்காட்டி விண்ணப்பங்களை பாரபட்சம் இன்றி பரிசீலித்து அனுமதி வழங்க டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி தவேக துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி N சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தவேக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் V ராகவாச்சாரி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை தவேகவுக்கு விதிப்பதாக வாதிட்டார். காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் திருச்சி பரப்புரையின் போது தவேக தொண்டர்களின் செயல்களை புகைப்படமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதையடுத்து நீதிபதி தலைவராக இருக்கும் விஜய் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். உயரமான இடங்களில் தொண்டர்கள் ஏறி நின்று ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது? இதனை ஒழுங்குபடுத்த வேண்டாமா எனவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான